ஹாய் ஹலோ வணக்கம். எக்ஸசைஸ் 2.7ல 6th சம் ஏதோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம் தான். ஜாமெட்ரிக் சீரிஸோட 9th டேர்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 6th டேர்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 12th டேர்மோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு டிஎன் புரிய ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. n வந்து 9, டிஎன்னோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏயும் தெரியாது ஆரும் தெரியாது, ஏயும் ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் T2 கண்டுபிடிக்கிறோம். ஏ இன்ட்டு ஆர் பவர் n இருக்கிற இடத்துல 9 இருக்குது. r பவர் 8 is equal to 32805. ரெண்டாவது கொடுத்துருக்கிறது T6, n இருக்கிற இடத்துல 6 இருக்கு. அப்போ a இன்ட்டு ஆர் பவர் 6 மைனஸ் 1. அப்போ எடுத்து 5 is equal to 1215. இப்போ இதெல்லாம் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஏஏ கேன்சல் ஆகிடுமா, பவரை மைனஸ் பண்ணால் ஆர் பவர் 3. இதை நான் டிவைட் பண்ண எனக்கு 27 கிடைக்கும். டைரெக்டாக ஒரு கட் கொடுத்து பார்த்தோம்னா இது கட் கொடுத்தா 2 ரிமைண்டர் 4 243. இங்கே 6 5 6 1. திருப்பி இதை ரைட்டாக திரும்ப இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா 27. ஸோ இதுக்கு நான் க்யூப் ரூட் எடுத்தேன் அப்படின்னா, போத்த செட் க்யூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா r is equal to 3. ஆர் கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு ஏ வேணும். இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ ஆர் பவர் 5 is equal to 1215. a into 3 power 5 is equal to 1215. அப்போ a is equal to 1215 divided by 3 power 5. 3 into 3 into 3 into 3 into 3. 1 3ல கட் கொடுத்தா 405. 3ஆல் கட் கொடுத்தா 135. again 3 தான் நான் 12 மிச்சம் 9 15. திருப்பி 3ஆல் கட் கொடுத்தா 1 3 is 3, 5 3s are 15. திருப்பி 3ஆல் கட் கொடுத்தா 5 3s are 15. ஸோ a is equal to 5. ஏயும் தெரிஞ்சுட்டு ஆரும் தெரிஞ்சுட்டு, ஸோ T12 is equal to a into r power 12 minus 1. a வந்து 5, r வந்து 3 power 11. இதான் இதோட ஆன்சரு. 3 power 11 வேல்யூலாம் கொடுக்கலாம். புக் ஆன்சர் T12 is equal to 5 into 3 power 11 தான் கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7th சம் என்ன அப்படின்னா 8th டேர்ம் ஒரு ஜிபியோட 8வது உறுப்பு கொடுத்துருக்காங்க, காமன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 10வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அகைன் டிஎன் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. இங்கே 8 n இருக்கிற இடத்துல 8னா அப்போ T8 இஸ் ஈக்குவல் டு ஏ தெரியாது, ஆனால் ஆர் தெரியும். 2 பவர் n மைனஸ் 1. n வந்து 8 தானே, அப்போ 2 பவர் 7. அதை யூஸ் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிச்சி T2 கண்டுபிடிக்கிறோம். T8ஓட வேல்யூ வந்து 768 is equal to a into 2 power 7. இது அப்படிங்கிற டிவிஷனில் கொண்டு வந்தால் a is equal to 768 divided by 2 into 2 into 2 into 2. 3 6 20. கட் கொடுத்தா 3 2s are 6, 8 2s are 16, 4 2s. again 2னா 1 9 2. ஸோ 4 டேபிளில் திருப்பி கட் ஆகும் நினைக்கிறேன். 4 4s are 16, ரிமைண்டர் 3 8 3s are என்னங்க 32. திருப்பி 4ஆல் கட் கொடுத்தா 12. திருப்பி 2ஆல் கட் கொடுத்தா 6. ஏயோட வேல்யூ என்ன கிடைக்கும் 6. ஏ தெரியுது, ஆர் தெரியுது, T10 தான் கண்டுபிடிக்கணும். T10 is equal to a into r power 9 n minus 1. இப்போ T10 is equal to ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6 into 2 power 9. இதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2 பவர் 10க்கு நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எப்படி √2ஓட வேல்யூ 1.732 சொல்கிற மாதிரி 2 பவர் 10க்கு வந்து என்ன ஆகுதுன்னா 1024. அதில் 2ஆல் டிவைட் பண்ணுங்களேன் 512. இதுதான் 2 பவர் 9ஓட வேல்யூ வந்து 512. 2 மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி தான். 2 2s are 4 8 16 32 64 128 256 again 512. ஓகேவா, 512 இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12 7 5 6 are 30. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். அண்ட் இது வந்து 3072. இது அந்த சம்முடைய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7ல் 8th சம்மு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசி 3 டைம் வந்து ஏபியில் இருக்கா. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமா 3 பவர் ஏ இன்ட்டு 3 பவர் பி இன்ட்டு 3 பவர் சி ஆர் இன் ஜிபி. 3 டைம் ஏபியில் இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னது, காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். ஜிபியில் இருக்குதுன்னு சொல்லணும்னா காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். காமன் டிஃப்ரென்ஸ்னால் டி, காமன் ரேஷியோனா 6. டி எப்படி கண்டுபிடிப்போம், செப்பரேட் பண்ணுவோம், இதை வந்து டிவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஏபியில் இருக்குது அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் எப்படி கண்டுபிடிப்போம், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை பி மைனஸ் ஏவும் டி தான்
சி மைனஸ் பியும் டி தான். அப்போ இந்த 2 லைன் வச்சு எனக்கு என்ன எழுத முடியும்? பி மைனஸ் ஏ சி ஈக்குவல் டு சி மைனஸ் பி. இந்த ரிசல்ட் அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து ஏபிசி ஆரின் ஏபிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அடுத்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த 3 டேர்மும் ஜிபியில் இருக்கணும். ஃபஸ்ட்டு R1 என்னென்னு கண்டுபிடிங்கன்னா T2 டிவைடட் பை T1. அப்போ இது எப்படி எழுதலாம்? 3 பவர் B டிவைடட் பை 3 பவர் A. எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்ததுன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்? 3 பவர் B மைனஸ் ஏன்னு எழுதிக்கிடலாம். அப்படின்னா டினாமினேட்டரில் உள்ள பவர் நியூமரேட்டர் போனால் மைனஸ் ஆகிடும். R2 எப்படி கண்டுபிடிக்கணும்? T3 divided by T2, 3 power C divided by 3 power B, 3 power C minus B. R1 ஓட வேல்யூ R2 ஓட வேல்யூ. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிடலாம். B minus A is equal to C minus B. இந்த C minus B க்கு பதிலாக இந்த B minus A வை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். பை ஈக்குவேஷன் 1 போட்டு என்ன எழுதலாம்? R2 is equal to 3 power B minus A எழுதலாம். நான் இந்த ரிசல்ட் யூஸிங் திஸ் ரிசல்ட் C minus B மட்டும் நான் எப்படி எழுதுறேன்? B minus A எழுதுறேன். இப்போ R1 ஓட வேல்யூவும் R2 ஓட வேல்யூவும் நமக்கு என்ன இருக்குது? Which implies R1 is equal to R2 is equal to 3 power B minus A. Therefore it is for 3 power A, 3 power B, 3 power C or in GPல இருக்குங்களா? இந்த 3 டைம் GPல இருக்கலாம். இந்த இதில் ஃபஸ்ட்டு காமன் டிஃபரன்ஸ் ரூல்ஸ் வச்சுட்டு B minus A அப்படியே வச்சுட்டு C minus Bக்கு பதிலாக B minus A சப்ஸ்டிட் பண்ணி இந்த சமக்குரிய ஆன்சர் வரும். இதான் இந்த சமக்குரிய ஆன்சர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.